ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு இட்லி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இப்போது 3 கப் அளவுக்கு நம்ம கம்பு எடுத்துக்கலாம். நான் கிளாஸில் எடுத்துருக்கேங்க, நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிறோம், புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், இரண்டையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவி வாஷ் பண்ணதுக்கு பிறகு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதுங்க, ஊறிடும். நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 4 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். அதுக்காக உளுந்தில் உள்ள தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்க்கும்போது வெறும் உளுந்து மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரைப்பட்டு வந்ததும் நம்ம தண்ணி தெளித்து அரைச்சோம்னா நம்ம மாவு நல்லா பொங்கி வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறையா சேர்த்தோம்னா மாவு அந்தளவுக்கு மாவு பொங்கி வராது. அதுக்காக நம்ம தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இதே மாதிரி பதம் வந்ததும் நம்ம மாவை அள்ளிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது நம்ம கம்பும் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்ச பிறகு நம்ம அந்த மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு அரைப்படிச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து மாவையும் நம்ம கம்பு மாவையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட போகிறோம். மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா கரைச்சி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படி சொன்னால் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்ச பிறகு நம்ம புளிக்க வைக்க போகிறோங்க. நான் நைட்டில் அரைச்சதுனால நான் ஓவர் நைட் அப்படியே புளிக்க வைக்க போகிறேன். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் வச்சாலே புளிச்சு வந்துடுங்க. இப்போது நல்லா மாவெல்லாம் நல்லா கரைச்சாச்சு. இதே மாதிரி பக்குவத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வைக்க போகிறேங்க. இப்போது அதில் பாத்திரத்தில் பாதி அளவுக்கு ஒரு 3/4 வாசி மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கி வரும்போது நிறைய மாவு வரும். அதுக்காக மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ மறுநாள் காலையில் எனக்கு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு, நல்லா புளிச்சிருச்சு. இதை நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம். நல்லா மாவெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்ச பிறகு நான் இன்றைக்கி துணி போட்டு தாங்க இட்லி ஊற்ற போகிறேன். நம்ம அந்த இட்லி தட்டில் இட்லி ஊற்றிட்டு நம்ம வச்சுக்கலாம். நம்ம இட்லி ஊற்றின பிறகு நல்லா மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போது நமக்கு இட்லியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சுன்னா நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, நம்ம கத்தியில் இது மாதிரி நம்ம இட்லியில் இது மாதிரி விட்டோம்னா நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். அப்போ நமக்கு இட்லி வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல் லைட்டாக தண்ணி தெளித்த பிறகு நம்ம இட்லி எடுத்தோம்னா நமக்கு துணியில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, இட்லி ரொம்பவே ஈஸியாக ரெடியாக ஆகிடுச்சு. நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி இட்லி ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இட்லி ஊற்றி கொடுக்கலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம சிறுதானியங்களில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.